அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எல்எல்பி நுழைவு பரீட்சை வழிகாட்டி 2016 பொதறிவு தொடர்பான காணொளியாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. இந்த காணொளியிலே நாங்கள் 2021ஆம் ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரி கடந்த கால பொதறிவு வினாத்தாள் தொடர்பான மிகுதி 31 தொடக்கம் 50 வரையான வினாக்களையும் இந்த காணொளியிலே பார்வையிட இருக்கின்றோம். அந்த வகையில் இதற்கு முன்னர் இந்த கடந்த கால வினாத்தாள் தொடர்பாக 2 காணொளிகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவை எமது சேனலுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் எமது பொதறிவு வழிகாட்டி காணொளியிலே இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற திறந்த பல்கலைக்கழக எல்எல்பி நுழைவு பரீட்சைக்கு முன்னதாகவே அனைத்து கடந்த கால வினாத்தாள்களும் நுண்ணறிவு பொதறிவு தொடர்பான கடந்த கால வினாத்தாள்களும் கலந்துரையாடப்படும் என்பதோட திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கடந்த கால வினாத்தாள்களும் கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அந்த திறந்த பல்கலைக்கழகத்தில் தனியே பொதறிவு வினாத்தாள் மட்டுமே கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன். மிக விரைவில் வருகின்ற 8ஆம் தேதிக்கு முன்னதாக அனைத்து காணொளிகளும் உங்களுடன் பகிரப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பொருத்தமானது அல்லது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையவர்களுக்கும் அதனை ஷேர் பண்ண முடியும். அதேவேளை இது தனியே எல்எல்பி நுழைவு பரீட்சைக்குரிய பொதறிவு மட்டுமல்ல, ஏனைய போட்டி பரீட்சைகளுக்குரிய பொதறிவாகவும் இது காணப்படும். நீங்கள் தொடர்ச்சியாக இதனை பயன்படுத்த முடியும். தொடர்ந்து நாங்கள் வினாத்தாளுக்குள் பிரவேசிப்போம். அந்த வகையில் 31வது வினா, COVID-19 வைரஸுக்கு எதிராக இலங்கையில் முதலாவதாக பெற்றுக் கொடுக்கப்பட்ட தடுப்பூசியின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கணும். இது அந்த COVID-19 காலப்பகுதியை உள்ளடக்கினதான ஒரு வினாத்தாள் என்றபடியால் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. சில வேளைகளில் எதிர்காலங்களில் அந்த வினா வினாவப்படலாம். உலகளாவிய ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது COVID-19 தடுப்பூசி பைசர் பயோஎன்டெக் பயோன்டெக் 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் அவசர கால பயன்பாட்டுக்காக முதல்ல உலகளாவிய ரீதியில அங்கீகரிக்கப்பட்டது. அந்த வகையில இலங்கையிலும் COVID-19 தடுப்பூசியாக இந்த பைசர் பயோன்டெக் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்ற விடயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை விட ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் 5 பி என்று சொல்லுவோம். ஸ்புட்னிக் பி, மற்றது சீனாண்ட சினோஃபார்ம், அதே மாதிரி மொடர்னோ போன்ற COVID-19 தடுப்பூசிகளும் உலக அளவில் பயன்பாட்டில் இருந்தது. அதில் முதலாவதாக அங்கீகரிக்கப்பட்டதாக இந்த பைசர் பயோன்டெக் காணப்படுகின்றது. இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் இது அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் கூட்டு தயாரிப்பாக காணப்படுகின்றது. அதேவேளை ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தேசிய அளவில் முதலில் பதிவு செய்யப்பட்டாலும் இது சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதால உலக அளவில் இது முன்னரே கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியாக இருந்த போதும் சர்வதேச அளவில், அதாவது உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாகவே இந்த பைசர் பயோன்டெக் அங்கீகாரம் பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருந்தது. அதே மாதிரி இந்த மொடர்னா தடுப்பூசியும் இது அமெரிக்காவின் தயாரிப்பு பைசருக்கு அடுத்தபடியாக அங்கீகாரம் பெற்றது என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்த வினா 32வது, பார்க்கின்சன் நோயானது மனிதனின் எந்த உடற்தொகுதியுடன் சம்பந்தப்பட்டது? இது மனிதனுடைய உடல் நடுக்க நோய்,
அதாவது உடல் நடுக்கம் சம்பந்தமான தொடர்பான நோயாகவே இது காணப்படுகின்றது. இந்த நோயின் அறிகுறியை பொறுத்தவரையில இது மூளையில் டோபோமைன் சுரக்கும் நரம்பு செல்கள் அழிவடைவதால் ஏற்படுகின்றது. ஆகவே இது மனிதனுடைய மூளையோட சம்பந்தப்பட்ட அல்லது மூளையோட தொடர்புடைய ஒரு நோயாகவே சொல்லப்படுகின்றது. இது இந்த அறிகுறியை பொறுத்தவரையில கை அல்லது கால் நடுக்கம், உலர் அசைவுகள், மெதுவடைதல், நடப்பதில் சமநிலை பாதிப்பு மற்றும் தசைகள் விரைப்படைதல் போன்ற அறிகுறிகள் அவதானிக்க முடியும். அந்த வகையில் இது மூளையுடன் தொடர்புடைய மனிதன் மூளையோட தொடர்புடைய நோயாக கருதப்படுகின்றது. அடுத்த 33வது வினாவை பொறுத்தவரையில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற மத்திய அதிவேக பாதையின் கண்டி விரிவாக்கம் தற்போதைய நிலையிலிருந்து அந்த வினா வினாவப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த இடத்தில் முடிவடையும் என திட்டமிடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில அதிவேக பாதைகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மத்திய அதிவேக பாதை 4வது அதிவேக பாதையாக சொல்லப்படுகின்றது அல்லது 4வது அதிவேக பாதையாக அமைகின்றது. இந்த அதிவேக பாதையின் குறியீடு நாங்கள் இ என்று சொல்லி அல்லது இ என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது, கேபிட்டல் இ. இது இலங்கையின் 4வது அதிவேக பாதை இ 04 என்ற குறியீட்டினூடாக இந்த அதிவேக பாதை அழைக்கப்படுகின்றது. இது இந்த முதலாவது கட்டம் கடவத்தையிலிருந்து மீரிகம வரையும், இரண்டாவது கட்டம் மீரிகமவிலிருந்து குருநாகல் வரையும் தற்போது மக்கள் பயன்பாட்டில் இது விடப்பட்டிருக்கின்றது. மீரிகமவிலிருந்து குருநாகல் வரையிலான பாதை. அதே மாதிரி 3வது கட்டம் இது கண்டிக்கு விரிவாக்கம் இடம்பெறுகின்றது. இது குருநாகல் மாவட்டத்திலிருந்து குருநாகல்ல இருந்து பொதுக்கெர பகுதி, அதாவது குருநாகல் மாவட்டத்தின் பொதுக்கெர பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு கண்டி மாவட்டத்தின் கலகெதர என்ற இடம் வரைக்கும் அது முடிவடையும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அல்லது கலகெதர வரைக்கும் அது சென்றடையும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. 4வது கட்டம் குருநாகலில் இருந்து தம்புள்ள வரையும். அப்ப கண்டியை பொறுத்த கண்டிக்கு விரிவாக்கம் செய்யப்படுகின்ற இந்த பாதையானது குருநாகல் மாவட்டத்தின் பொதுகெர பகுதியிலிருந்து கண்டி மாவட்டத்தின் கலகெதர பகுதி வரை 32.45 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டதாக அமைகின்றது. ஆகவே பொதுகெரவில் ஆரம்பித்து கண்டி மாவட்டத்தின் கலகெதர என்ற இடத்தில் இந்த கண்டிக்கான விரிவாக்க அதிவேக பாதை E04 முடிவடையும் என திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2026 அல்லது 25 காலப்பகுதி வரைக்கும் இந்த கலகெதர அதிவேக பாதையை சென்றடைவதற்கு 2026 காலப்பகுதி வரைக்கும் அதிவேக பாதைகள் நிலைமையை பொறுத்தவரையில இந்த கலகெதர இடத்திற்கு அல்லது கலகெதர அதிவேக பாதைக்கு நாங்கள் சென்றடைவது கண்டி நகர்ல இருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரையான வீதி காணப்படுகின்றது. அது 12 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து அந்த அதிவேக பாதையை அடைய வேண்டி இருக்கும். இந்த 3ஆம் கட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் பூர்த்தி செய்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது பொதுக்கெர முதல் கலகெதர வரையான அதிவேக பாதை 3வது கட்டம் மத்திய அதிவேக பாதை 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள அதிவேக பாதைகளை பொறுத்தவரையில முதலாவது அதிவேக பாதை E01. இது தக்கின அதிவேக பாதை நெடுஞ்சாலை என்று சொல்லப்படுகின்றது. இது இலங்கையின் முதலாவது நெடுஞ்சாலை, அதிவேக நெடுஞ்சாலை. இது கொழும்பில், அதாவது கொட்டாவ பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு மாத்தறை ஊடாக அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிற மத்தள என்ற பிரதேசம் வரைக்குமாக இந்த முதலாவது அதிவேக பாதை அமைந்திருக்கின்றது. இது கொழும்பிலிருந்து தென் மாகாணத்துக்கான பயண நேரத்தை பகுதியாக குறைத்ததோட மத்தள விமான நிலையம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை இணைப்பதாக இந்த தக்கின அதிவேக நெடுஞ்சாலை அல்லது கொட்டாவ மத்தள அதிவேக நெடுஞ்சாலை அமைகின்றது. இது E01 என்ற குறியீட்டில் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக 2வது அதிவேக வீதி E02.
இது வந்து வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு நகரை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையாக இது அமைகின்றது. இது கொட்டாவையில் இருந்து ஆரம்பித்து கடவத்தை ஊடாக கெரவலப்பிட்டிய வரையும் வந்து இந்த அதிவேக பாதை செல்கின்றது. இது வந்து தக்கின அதிவேக பாதையை இணைப்பதுடன் கட்டுநாயக்கா கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையும் மத்திய அதிவேக பாதையும் ஒன்றிணைக்கும் ஒரு பிரதான மையமாக வந்து இந்த வெளிவட்ட அதிவேக பாதை அல்லது E02 கொழும்பு நகரை சுற்றி இருக்கின்ற அல்லது கொழும்பு நகருக்குள் அமைந்திருக்கின்ற இந்த இரண்டாவது அதிவேக நெடுஞ்சாலை வந்து அல்லது அதிவேக பாதை வந்து தக்கின அதிவேக பாதை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதை மத்திய அதிவேக பாதை போன்றவற்றை இணைக்கின்ற ஒரு பிரதான மையமாக காணப்படுகின்றது. மூன்றாவது அதிவேக பாதையாக கொழும்பு கட்டுநாயக்கா அதிவேக பாதை இது E03 என அழைக்கப்படுகின்றது. இது கொழும்பில் பேயாட் சந்தியில் இருந்து சந்தியில் இருந்து பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் வரை வந்து இந்த மூன்றாவது அதிவேக பாதை அமைந்திருக்கின்றது. இது வந்து அமைக்கப்பட்டதின் நோக்கம் வந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கான பிரதான நுழைவாயில் என்றபடியால் அவர்களை கவர்வதற்காக அவர்களின் வசதிக்காக வந்து அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை இது இலங்கையின் 4வது அதிவேக பாதை E04 என குறியீட்டினூடாக அழைக்கப்படுகின்றது. தற்போது இலங்கையின் மிக நீளமான அதிவேக நெடுஞ்சாலை பாதையாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் முதலாவது கட்டம் வந்து கடவத்தை மீரிகம கொழும்பு பகுதியை மத்திய மாகாணத்துடன் இணைக்கின்றது. அதேபோல வந்து இரண்டாவது கட்டம் வந்து மீரிகம குருநாகல் 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றது. கட்டம் 3 வந்து நான் ஏற்கனவே கூறியது போன்ற பொதுகெர அதேபோல கலகதர வரைக்குமான விரிவாக்கமாக இந்த கட்டம் 3 காணப்படுகிறது. இது கண்டியை நோக்கியதாக அமையும். அதேபோல வந்து 4வது கட்டம் வந்து குருநாகல் தம்புள்ள வரையிலாக இந்த வீதி வந்து அமைய இருக்கின்றது. இது வந்து வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கான இணைப்பை வழங்கும் என்று சொல்லி இந்த 4வது கட்டம் வந்து அமையப்பெற இருக்கின்றது. இதனை விட வந்து கொழும்பு நகருக்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புதிய கழனி பாலம் முதல் துறைமுக நகர் வரை வந்து ஒரு அதிவேக பாதை கொழும்பு துறைமுகத்தை அதிவேக பாதையுடன் இணைக்கின்ற நேரடியான பாதை ஒன்று அமையப்பெற இருக்கின்றது. அதேபோல வந்து எதிர்காலத்தில் வடக்குக்கான அதிவேக பாதையும் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களை இணைக்கிற வகையில வடக்குக்கான அதிவேக பாதையும் அமைய இருப்பதாக இல்லை அதற்கான ஆய்வுகள் நடப்பதாக சொல்லப்படுகின்றது. இது வந்து இலங்கையில வந்து காணப்படுகின்ற அதிவேக பாதை தொடர்பான தகவலாக அமைகின்றன. அடுத்த வினாவை பொறுத்தவரையில அதுக்கு முன்னோக்கி இன்னொரு தகவலாக இலங்கையின் 6வது அதிவேக பாதையாக இலங்கையின் 6வது அதிவேக பாதையாக ருவான்புர அதிவேக நெடுஞ்சாலை அமைய இருக்கின்றது. இலங்கையின் 6வது அதிவேக பாதையாக ருவான்புர அதிவேக நெடுஞ்சாலை அல்லது அதிவேக பாதை வந்து அமைய இருக்கின்றது. இது வந்து ககதுடுவ பகுதியிலிருந்து ரத்னபுரி ஊடாக பெல்மதுரை வரை திட்டமிடப்பட்டிருக்கின்றது. சப்ரகமுக மாகாணத்தை வந்து அதிவேக பாதை வலையமைப்புடன் இணைப்பதுதான் இதன் நோக்கமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் அல்லது நீண்ட கால திட்டமாக தம்புள்ளையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் வரையான அதிவேக பாதையை நீடிப்பதற்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த வினாவை பொறுத்தவரையில 34வது வினா ஐக்கிய அமெரிக்கா குடியரசில் நடைபெற்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி யார்? இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில அது வந்து முன்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை 2022
20ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வினாவாகத்தான் இது அமைகின்றது. ஆனால் நாங்கள் வந்து இது 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு கால பகுதிக்கான உங்களுக்கு தெரியும். அந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் என்ற பெண் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஜோன் பைடன் வந்து ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் துணை ஜனாதிபதியாக இருந்தார் அல்லது உப ஜனாதிபதியாக காணப்பட்டார். இவர் வந்து அமெரிக்காவில உப ஜனாதிபதியாக இருந்த முதலாவது பெண்ணாக வந்து கருதப்படுகின்றார். இவர் வந்து இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த முதல் உப ஜனாதிபதியாகவும் கருதப்படுகின்றது. இவர் 2021ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதி பதவியில் இருந்தார். தற்போது 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுடன் அவர் பதவியேற்றதன் பின்னர் துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் என்பவர் வந்து துணை ஜனாதிபதியாக தற்போது செயற்பட்டு வருகின்றார். அடுத்த வினாவை பொறுத்தவரையில 35வது வினா, மரண சாதன வழக்குகளை விசாரிப்பதற்கான நியாதிக்கத்தினை கொண்டிருக்கும் நீதிமன்றம் எதென்று சொல்லி இந்த வினா வந்து அமைகின்றது. இதுல வந்து இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை நீதித்துறை கட்டமைப்பில் மரண தண்டனை விவாதிக்கப்படக்கூடிய மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கின்ற முதன்மை நீதிமன்றமாக அல்லது நீதிமன்றமாக இந்த மேல் நீதிமன்றங்கள் வந்து காணப்படுகின்றது. மரண சாதன வழக்குகளை விசாரிப்பதற்கான அதிகாரம் அல்லது நீதிமன்றங்களாக மேல் நீதிமன்றங்கள் வந்து செயற்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் மேல் நீதிமன்றங்கள் வந்து இந்த பாரிய அளவிலான குற்றவியல் வழக்குகள், கொலை, போதைப்பொருள் கடத்தல் விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் வழங்குற செயற்பாடுகளில் ஈடுபடும். இது மேல் நீதிமன்றங்கள். அப்ப மேல் நீதிமன்றம் தான் இந்த மரண தண்டனைகள் விதிக்கிற வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து இந்த இலங்கையில காணப்படுகின்றது. மாவட்ட நீதிமன்றங்களை பொறுத்தவரையில காணி பிரச்சனைகள், விவாகரத்து போன்ற சிவில் வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிமன்றமாக இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. அதேவேளை நீதவான் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில சிறிய குற்றங்கள் மற்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் ஒரு நீதிமன்றமாக இந்த நீதவான் நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றமாக கருதப்படுகின்றது. இது பெரும்பாலான மேன்முறையீடுகளை விசாரிப்பதோடு அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விடயங்களையும் அல்லது வழக்குகளையும் விசாரணைக்கு உட்படுத்துகின்ற நீதிமன்றமாக இந்த உயர் நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் நீதிமன்றங்கள் தொடர்பான தெளிவான காணொளிகள் முன்னைய பதிவுகளில் காணப்படுகின்றன. நீங்கள் தொடர்ச்சியாக அனைத்து காணொளிகளையும் பார்வையிடுவதன் மூலமாக இந்த சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்துவதற்கு மிக இலகுவானதாக இருக்கும் என நம்புகின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பிளேலிஸ்ட்ல வந்து சட்டக்கல்லூரி பரீட்சைக்குரிய காணொளிகள் இருக்கின்றன. ஏனைய காணொளிகளும் வந்து அந்த பொதறிவுகள் தொடர்பாக உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த எமது யூடியூப் சேனலுக்குள்ள நுழைவதனூடாக அனைத்து விடயங்களையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எமது சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்வதற்கு மறந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து எங்களுக்குரிய ஆதரவினை வழங்குவதோடு நாங்கள் அடுத்த 36வது வினாவை வந்து அவதானம் செலுத்துவோம். தற்போதைய பாராளுமன்றத்தில் பொது நிறுவனங்கள் பற்றிய குழு வந்து குழுவின் தலைவர் யார், கோப் குழுவின் தலைவர் யார் என்று சொல்லி இந்த வினா வந்து வினாவப்பட்டிருக்கின்றது. இந்த கோப் குழுவை பொறுத்தவரையில அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மக்களின் வரிப்பணத்தை முறையாகவும் சட்டபூர்வமாகவும் பயன்படுத்துகின்றனவா என்பதை ஆய்வு செய்கின்ற ஒரு குழுதான், நாடாளுமன்ற குழுதான் இந்த கோப் குழு என்று சொல்லப்படுகின்றது. இவ வந்து கணக்காய்வு செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். அதாவது இலங்கை கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு
அரச நிறுவனங்களின் நிதி நிலைமைகளை ஆய்வு செய்யணும். அதே மாதிரி நட்டத்தில் அல்லது முறைகேடுகளில் இயங்குகின்ற அஹ், நிறுவனங்களை சீரமைக்குமாறு பாராளுமன்றத்தில் பரிந்துரையை வழங்குறது வேண்ட ஒரு செயற்பாடாக இருக்கும். அதேவேளை அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகின்ற போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து விசாரணை செய்வதும் இந்த கோப் குழுவின் பணியாக கருதப்படுகின்றது. கோப் குழுவை பொறுத்தவரையில 31 உறுப்பினர்கள் சபாநாயகரால் நியமிக்கப்படுவார். 31 உறுப்பினர்கள் இதுல இடம்பெறுவார்கள். அஹ், இது மரபு ரீதியாக இக்குழுவின் தலைவராக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் அமைவது வழக்கமானது. அப்ப எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இந்த குழுவுக்குரிய தலைவராக நியமிக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இந்த குழுவில தலைவராக இருந்திருக்கின்றனர். இது மக்களின் பணத்தை வீணடிப்பதை தடுப்பதற்கான ஒரு காவலனாக செயற்படுகின்றது என்று சொல்ல முடியும். இலங்கையில அதிகமான ஊழல்கள், நிறுவனங்கள் இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொணர்வதில் இந்த குழு மிக முக்கிய பங்குகளை வகித்திருப்பது என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதேபோல கோப் குழுவை போன்று இன்னும் ஒரு குழு காணப்படுகின்றது. அதாவது கோபா குழு. கோபான்னு சொல்றது இது அரசு திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுக்களின் கணக்குகளை ஆய்வு செய்கின்ற அரசு திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுக்களின் கணக்குகளை ஆய்வு செய்கின்ற அது அரசு கணக்குகள் பற்றிய குழு என்று இதை நாங்கள் சுருக்கமாக சொல்ல முடியும். அரச கணக்குகள் பற்றிய குழு என்று சொல்லி நாங்கள் இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டு குழுவுக்கு முன்னான வேறுபாடு இதுதான். கோபா குழுன்றது அரசின் கணக்குகள் பற்றிய ஆய்வுகளை உட்படுத்துகிற அல்லது கணக்குகளை விசாரணை செய்வதற்கான ஒரு குழுவாகவே இது காணப்படுகின்றது. 10வது நாடாளுமன்றத்தின் கோப் குழுவின் தலைவராக கலாநிதி நிசாந்த சமரவீர அவர்கள் கோப் குழுவின் தலைவராக செயற்பட்டு வருகின்றார். அதேபோல கோபா குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் அவர்கள் தலைவராக பணியாற்றி வருகின்றார். கோபா குழுவின் தலைவராக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னர் அரவிந்த செனரத் என்பவர் நியமிக்கப்பட்டு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னர் தற்போது புதிய தலைவர் கபீர் காசிம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த கோபா குழுவை பொறுத்தவரையில அரசு திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுக்கள் நிதி நிலவரங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த கோபா குழு காணப்படுகின்றது. ஏற்கனவே சொன்னது போன்று அரச கணக்குகள் பற்றிய ஒரு குழுவாகவே அது அமைகின்றது. இக்குழுக்கள் தொடர்பான மேலதிக விடயங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே தொடர்ச்சியாக கலந்துரையாட இருக்கின்றன. நாங்கள் அடுத்த வினாவு தொடர்பான அவதானத்தை செலுத்துவோம். ஒரு நபர் ஒருவர் சொத்தொன்றுக்கான ஆட்சி உரிமையை கோருவதற்கு அந்த நபர் தடையின்றி தொடர்ச்சியான முறையில் ஆக குறைந்தது எவ்வளவு காலத்துக்கு சொத்தினை தன்வசம் வைத்திருக்க வேண்டும்? ஒரு சொத்தொன்றுக்கான ஆட்சியுரிமையை கோருவதற்கு ஒரு நபர் எவ்வளவு காலம் அந்த சொத்தை எந்த விதமான தடைகளுமின்றி தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த வினா ஒரு சொத்தினை ஒரு நபர் 10 ஆண்டுகள் தன்வசம் வைத்திருப்பாராக இருந்தால், எந்த விதமான தடைகளுமின்றி வைத்திருப்பாராக இருந்தால் அந்த சொத்தொன்றுக்கான ஆட்சியுரிமையை அவர் கோருவதற்கான அங்கீகாரம் அல்லது கோருவதற்கான உரிமை அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இலங்கையில
இந்த சட்ட இந்த சட்ட ஏற்பாடுகள் வந்து காலாவதி சட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இலங்கை சட்ட திருத்தத்தின்படி காலாவதி சட்டத்தின் கீழ் ஒரு நபர் மற்றொருவருக்கு சொந்தமான அசையா சொத்து காணி அல்லது வீடு ஒன்றுக்கு ஆட்சி உரிமை மூலம் உரிமை கோருவதற்கு அவர் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதிலே ஒன்றுதான் 10 ஆண்டுகள் அந்த சொத்தை தன்வசம் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து தடையற்ற வசதிகள். 10 ஆண்டு காலத்துக்குள்ள எந்த விதமான சட்ட ரீதியான தடைகளும் அல்லது உண்மையான உரிமையாளரால் இடையூறுகளும் இல்லாமல் அவர் அங்கு வசிக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை அந்த சொத்து தனக்குரியது என்ற எண்ணத்தோடு அதனை அவர் நிர்வகித்து வந்திருக்க வேண்டும் என்பதும் இன்னும் ஒரு நிபந்தனையாக கருதப்படுகின்றது. ஆனால் இது வந்து தனியார் காணிகளை பொறுத்தது. அரசாங்க காணிகளை பொறுத்தவரையில அரச காணி ஒன்றை உரிமை கோருவதற்கு 30 ஆண்டுகள் வந்து தேவைப்படும். பொதுவான சிவில் வழக்குகள் தொடர்பான விடயங்களுக்குத்தான் 10 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக அவர் சொத்தை பாவித்தால் ஆட்சி உரிமை கோருவதற்கான அங்கீகாரம் அல்ல தகுதியை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அரச காணியை பொறுத்தவரையில 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் அந்த காணியில் வசித்து வர வேண்டும். அடுத்த வினாவை பொறுத்தவரையில மரண சாதன வழக்கொன்றை தொடர்வதற்கு நபரொருவர் தனது இறப்பு காலத்தில் வைத்திருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் ஆக குறைந்த பெருமானம் யாது? இப்போ ஒருவர் வந்து இலங்கையின் சட்ட விதிகளின்படி ஒருவரது சொத்துக்களின் மொத்த பெறுமதி 2500 ரூபாவுக்கு அதிகமாக இருந்தால் அவர் வந்து உயில் எழுதி வைக்க முடியும். மரண சாதன உயிர்கள் வந்து எழுதி வைக்க முடியும். இது வந்து 35வது வினாவிலையும் வந்து கேட்கப்பட்டிருந்தது. நான் அதில் வந்து உங்களுக்கு மரண சாதனன்ற வந்து உயில் அது நான் அந்த வினாவிலே வந்து தண்டனை தொடர்பாக வந்து கூறியிருந்தேன். வந்து உயில் எழுதுதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கும் ஏற்கனவே சொன்னது போன்று தண்டனை மரண தண்டனை அல்லது முக்கியமான வழக்குகள் கொலை மற்றும் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கும் மேல் நீதிமன்றத்தில் தான் அந்த ஆதிக்கம் இருக்கிறது, ஆதிக்கம் காணப்படுகின்றது. அதில் சொல்லப்பட்ட விடயம் வந்து மரண சாதனை என்பது நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல மரண தண்டனை அப்படின்னு சொல்லி நான் அதை கூறியிருந்தேன். அதை திருத்திக் கொள்ளவும் மரண சாதனம் என்றது வந்து உயில் எழுதுறது. ரைட். அப்போ உயில் ஒன்றை எழுதி வைக்கிற மரண சாதன உயில் ஒன்றை நாங்கள் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆக குறைந்தது 2500 ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருந்தால் அவர் உயிர் எழுதி வைக்க முடியும் என்றுதான் இந்த வினாவில கேட்கப்பட்ட விடயம். 39வது வினாவை பொறுத்தவரையில பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் இந்த நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்ட மிக பழமையான அரசாங்க திணைக்களம். நான் நினைக்கிறேன் இது ஏனைய போட்டி பரீட்சைகள்ல இருந்து வினாவப்பட்ட வினா நான் நினைக்கிறேன் 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற ஏனைய போட்டி பரீட்சைகள் இந்த SLAS போட்டி பரீட்சைகள்ல கேட்கப்பட்ட வினாவாக இந்த வினா அமைந்திருக்கின்றது. பிரித்தானியர் ஆட்சி காலத்துல ஸ்தாபிக்கப்பட்ட மிக பழமையான அரசாங்க திணைக்களம் வந்து நில அளவை திணைக்களம். இது 1800ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து மருத்துவர்கள் தமது உயர் தொழில் நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு வழங்கும் சத்திய பிரமாணத்தின் பெயர் யாது என்றுதான் கேள்வி. அதற்கு முன்னதாக நாங்கள் இந்த இதுவரை காலமும் ஸ்தாபிக்கப்பட்ட மிக பழமையான நிறுவனங்கள் தொடர்பான ஒரு பார்வையும் செலுத்தலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே கூறியது போன்று நில அளவை திணைக்களம் 1800ஆம் ஆண்டு மிக பழமையான சிவில் அரசாங்க திணைக்களமாக இருந்து கருதப்படுகின்றது. பிரித்தானிய ஆளுநர் பிரெடிக் நோர்த் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது இந்த நில அளவை திணைக்களம். அடுத்ததாக 1809ஆம் ஆண்டு சுங்க திணைக்களம். இது நாட்டின் வர்த்தக மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி வரிகளை முறைப்படுத்துவதற்காக 1809இல் உத்தியோகபூர்வமாக நிறுவப்பட்டது. அதற்கு அடுத்ததாக வந்து போலீஸ் திணைக்களம் 1866ஆம் ஆண்டு. இலங்கையில் நவீன போலீஸ் சேவை 1866ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னர்
1796 போலீஸ் பணிகள் வந்து இலங்கையில காணப்பட்டது. ஆனால் அது திணைக்களமாக உருவானது வந்து 1866 தான் அது திணைக்களமாக உருவாக்கப்பட்டது. அதே போன்று தபால் திணைக்களம் 1815 ஆரம்பிக்கப்பட்டது. பிரித்தானியர் முழு இலங்கையையும் கைப்பற்றிய 1815 அது கண்டி ஒப்பந்தம் இடம்பெற்ற அந்த ஆண்டிலேயே தபால் சேவை ஒரு திணைக்களமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. முதல் தபால் நிலையம் வந்து கொழும்பில் நிறுவப்பட்டது என்று சொல்லியும் ஆஹ், வரலாறுகள் வரலாற்றில் சொல்லப்படுகின்றன. அடுத்ததாக கல்வி திணைக்களம். இது 1920 கல்வி பணிகள் ஆரம்பத்திலிருந்து நடைபெற்றிருந்தாலும் இது ஒரு தனித்துவமான திணைக்களமாக 1920 வந்து நிறுவப்பட்டிருந்தது. அஹ், அதே போன்று வந்து பொதுப்பணி திணைக்களம் வந்து 1833 ரயில்வே திணைக்களம் வந்து 1858 நிறுவப்பட்டிருந்தன. நாங்கள் இவை தொடர்பான இன்னும் மேலதிகமான விடயங்கள் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். அடுத்தது வந்து மருத்துவர்கள் எடுக்கிற சத்திய பிரமாணம் தொடர்பான வினா. அஹ், அதுல அஹ், இந்த சத்திய பிரமாணத்தை வந்து சொல்றது வந்து கிப்போக்ரட்டிஸ் சத்திய பிரமாணம் என்று சொல்லப்படுது. கிப்போக்ரட்டிஸ் சத்திய பிரமாணம். இது வந்து மருத்துவர்கள் வந்து அஹ், மேற்கொள்கின்ற சத்திய பிரமாணமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து அஹ், மத்திய அதிவேக பாதையை அண்மிக்கும் பொழுது இலங்கையின் உள்ளூர் சூழலுக்குரியதும் அழிவுறும் நிலையிலும் உள்ளதுமான மரம் ஒன்றினை அகற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அத்தாவரத்தின் விஞ்ஞான பெயர் எதுன்னு சொல்லித்தான் கேள்வி. இது ஏற்கனவே ஒரு சட்டக்கல்லூரி பேப்பர்ல வந்திருந்தது. நான் இதுக்கு பிறகு நடந்த சட்டக்கல்லூரி பேப்பர்லையும் இந்த வினா அமைந்திருந்தது. அந்த மரம் வந்து கிரிந்த மரம் என அழைக்கப்படுகின்றது. இலங்கைக்கு மட்டுமே உரித்தான ஒரு அழிந்து வரும் நிலையில் இருந்த ஒரு மரம் என்று சொல்லப்படுகின்றது கிரிந்த. இது வந்து கிரிட்டிக் கிரிட்டியா செலானிக்கான்றது வந்து இந்த விஞ்ஞான பெயராக அழைக்கப்படுகின்றது. ரிட்டிகா செலானிக்கான்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வந்து சீமந்து கற்கள், மணல், உருக்கு கம்பிகள் என்பவற்றுக்கு மேலதிகமாக கொங்கிரீட் கலவைக்கு தேவையான மற்றொரு அடிப்படை கூறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த அடிப்படை கூறு வந்து நீராக காணப்படும். அதாவது சீமந்து கற்கள், மணல் தவிர அதுல அவசியமான அடிப்படை கூறாக இந்த நீர் வந்து அமைகின்றது. அடுத்த வினா வந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் என்றதுதான் இந்த வினா. 2021 சட்டத்தரணியின் தலைவராக இருந்தவர் சாலித்த பீரிஸ் என்ற சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி வந்து தலைவராக இருந்தார். ஆனால் தற்போது வந்து அந்த தலைமை பதவி 2026 சரத் ஜெயமான என்பவர் வந்து தலைவராக, ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான என்பவர் வந்து தலைவராக செயற்பட்டு வருகின்றார். இந்த சட்டத்தரணி சங்கத்தை பொறுத்தவரையில் 1974 நிறுவப்பட்டது. இது வந்து அனைத்து சட்டத்தரணிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பாக இந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வந்து காணப்படுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையில உறுப்பினர்கள் இந்த வாக்குகளின் அடிப்படையில புதிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து தற்பொழுது இலங்கையில் பிரதான கிரிக்கெட் பயிற்சியாளராக தொழிற்படுவர் யார்? அக்கால பகுதியில் வந்து இலங்கையின் தற்போதைய பயிற்சியாளர் வந்து சனத் ஜெயசூரிய. இவர் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர். அணியின் பிரதான பயிற்சியாளராக வந்து இவர் செயற்பட்டு வருகின்றார். 2024 அக்டோபர் 1 வரை முழுநேர பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவருடைய ஒப்பந்தம் 2026 மார்ச் 31 வரை நடைமுறையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 T20 உலக கோப்பைக்கு பிறகு நினைக்கிறேன் இந்த மாதம் இலங்கையில வந்து
இந்த T20 போட்டி உலக கோப்பை போட்டி வந்து ஆரம்ப ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கு பின்னர் அவருடைய ஒப்பந்த காலம் முடிவடைய எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல வந்து தற்போது இலங்கையின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக விக்ரம் ரத்தோர் என்பவரும், இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். 2026 ஜனவரியிலிருந்து இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பந்துவீச்சு ஆலோசகராக லசித் மலிங்க வேகப்பந்து வீச்சாளர், இலங்கையின் முன்னாள் வீரரும். அதே மாதிரி களத்தடுப்பு பயிற்சியாளராக இந்தியாவின் ஸ்ரீதர் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தின் அடிப்படையிலையும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இது வந்து இலங்கையின் கிரிக்கெட் அணியின் தற்போதைய பயிற்சியாளர்களாக காணப்படுவது தொடர்பான விவரம். அதே போன்று இந்திய அணியை பொறுத்தவரை இந்திய அணியின் பிரதான பயிற்சியாளராக கௌதம் கம்பீர், முன்னாள் கிரிக்கெட் வீரர், இந்திய அணியின் கிரிக்கெட் வீரராக இருந்தவர். 3 வகையான கிரிக்கெட் போட்டியும், அதாவது டெஸ்ட், ஒரு நாள், T20 போட்டிக்குரிய தலைமை பயிற்சியாளராக 2024 2027 வரை ஒப்பந்தம் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கின்றார் பயிற்சியாளராக. அதே போன்று ஆஸ்திரேலியா அணியின் பயிற்சியாளராக ஆண்ட்ரூ மைக்டோனல்ட் என்பவரும் வந்து ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சிப்பாளராக இது 2027 இறுதி வரை வந்து செயற்பட இருக்கின்றார். அதே போல வந்து இங்கிலாந்தை பொறுத்தவரையில இங்கிலாந்து வந்து பிரண்டன் மெக்கலம், இவர் வந்து நியூசிலாந்து அணியின் பழைய அல்லது ஓய்வு பெற்ற முன்னாள் அணி வீரராக இருக்கின்றார். இவர் இங்கிலாந்து அணியின் பயிற்சிப்பாளராக செயற்படுகின்றார். அது மாதிரி இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்கு வந்து பாஸ்பால் வந்து அதிரடி முறை அறிமுகப்படுத்திய ஒரு வீரராக அல்லது பயிற்சிப்பாளராக காணப்படுகின்றார். இவர் வந்து அடுத்ததாக வந்து பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில மைக் ஹசன், இவர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் PCB சொல்றது முன்னாள் பயிற்சியாளர் நியூசிலாந்தின் முன்னாள் பயிற்சியாளர் மைக் ஹசனை வந்து 2025 இருந்து ஒப்பந்தம் செய்து பிரதான பயிற்சியாளராக நியமித்திருக்கின்றது. அதே மாதிரி தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில சுக்ரி கான்ராட் தென்னாப்பிரிக்காவின் டெஸ்ட் பயிற்சியாளராக செயற்படுகின்றார். 2025 அனைத்து வடிவங்களுக்குமான தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது வந்து தற்போது உலக அளவில் காணப்படுகின்ற கிரிக்கெட் பயிற்சியாளர்கள் தொடர்பான ஒரு தகவல் உங்களோட பகிரப்பட்டிருக்கின்றது. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த 2026 உலக கோப்பை T20 போட்டியிலிருந்து பங்களாதேஷ் அணி வந்து நீக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்க கருத்து கொள்ள வேணும். தொடர்ச்சியாக 45வது வினா, காலநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச இயக்கத்தினை ஆரம்பித்த ஸ்வீடன் நாட்டு பெண்ணின் பெயர் என்னன்றதான் அந்த வினா. கிரேட்டா துன்பர்க் என்பவர் வந்து காலநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச இயக்கத்தினை ஆரம்பித்த ஸ்வீடன் நாட்டு பெண் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அல்லது ஆரம்பித்தவராக காணப்படுகின்றார். இவர் 2018 தனது 15வது வயதுல வந்து ஸ்வீடன் நாடாளுமன்றத்து வெளியிலே காலநிலைக்காக பாடசாலை புறக்கணிப்பு என்ற போராட்டத்தை தனியாக ஆரம்பித்திருந்தார். இவரது போராட்டம் வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் ஈர்த்ததுடன் இந்த போராட்டமானது ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் என்ற உலகளாவிய இயக்கமாக மாறியது. ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் என்ற உலகளாவிய இயக்கமாக இது மாறியது. 2019 டைம் இதழ் வந்து ஆண்டின் சிறந்த நபராக வந்து இந்த இயக்கத்தின் அல்லது இயக்கத்தின் ஆரம்பிப்பாளர் அல்லது உருவாக்கியவர் கிரேட்டோ துன்பர்க் என்பவரை வந்து 2019 சிறந்த நபர் என்ற அடிப்படையில்
தேர்ந்தெடுத்திருந்தது. அதே போல இந்த இயக்கம் உலகளாவிய ரீதியில மிக பிரபல்யமானதாக விரிவடைந்திருக்கின்றது. பல நாடுகள் இந்த காலநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச இயக்கத்தினூடாக பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. தங்களது காலநிலை விடயங்கள் தொடர்பாக பல மாற்றங்களை ஏற்பட்டிருந்தது. அதேபோல இவர் காலநிலை தொடர்பான சில விடயங்கள் மாற்றத்துக்காக போராடினதோடு சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றங்களையும் பல வழக்குகளை தொடுத்துள்ளார். 2024 நடைபெற்ற கோப் 29 அசர்பைஜான்ல நடைபெற்ற கோப் 29, அதேபோல 2025 பிரேசிலில் நடைபெற்ற கோப் 30 ஆகிய மாநாடுகளின் சர்வதேச இயக்கங்களின் அழுத்தம் காரணமாக புதைப்படிவ எரிபொருளில் இருந்து விலகுதல் என்ற உடன்படிக்கை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இந்த கோப் மாநாடு தொடர்பான காணொலியும் ஏற்கனவே உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. மிக விரிவாக அது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைத்து விடயங்களையும் இந்த 2022 கடந்த கால பொதறிவு வினாத்தாளுக்குரிய காணொலிகள் அனைத்தையும் பார்வையிடுவதுடன் அதில் இன்னும் மீதி பகுதிகள் ஒரு சில வினாக்கள் பதிவிட இருக்கின்றன. இருந்த போதும் நாங்கள் அந்த 2022 கடந்த கால வினாத்தாள் காணொலிகள் கிட்டத்தட்ட 7 காணொலிகள் வரையிலான மிக நீண்ட காணொலிகளாக அந்த 50 வினாக்களும் பலதரப்பட்ட விடயங்கள் அதில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அதை பார்வையிடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையில வழங்க வேண்டிய காலநிலை நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றது 2026 பிரதான கோரிக்கையாக இந்த அமைப்பு முன்வைத்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையின் நிலைப்பாடு இலங்கை இந்த போராட்டத்தை ஒத்ததாகவே ஏற்கனவே நாங்கள் பார்த்த மத்திய அதிவேக பாதையில் காணப்பட்ட அரிய வகை மரங்கள் வெட்டப்படுவதற்கான எதிரான போராட்டங்களும் அது காணப்பட்டிருந்தது. கிரீடியா செயலானிக்கா என்ற விஞ்ஞான பெயருடைய இந்த மரம் வெட்டப்படுவது தொடர்பாக இலங்கையிலேயும் போராட்டங்கள் எதிர்ப்புகள் காட்டப்பட்டிருந்தன. அதே போன்று இலங்கை அரசாங்கம் 2050 அளவில் பூச்சிய உமிழ்வு என்ற இலக்கை அடைய திட்டமிட்டிருக்கின்றது. இந்த காலநிலை தொடர்பாக உள்நாட்டு இயக்கங்கள் மரநடுகை மற்றும் மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களை தொடர்பான வலியுறுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. பூச்சிய உமிழ்வு என்ற இடத்தை நோக்கி இந்த 2050 இலங்கை அந்த இலக்கை அடையும் அல்லது அடைவதற்கான திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது திட்டத்துடன் செயற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில 46வது வினா, ஐக்கிய அமெரிக்கா குடியரசில் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடன் பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் கட்சி யாதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப். இது முன்னர் இருந்த ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ஜோ பைடன் தொடர்பான வினாவாக இது அமைந்திருக்கின்றது. இவர் 2020 நவம்பர்ல இடம்பெற்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 59வது ஜனாதிபதி தேர்தல். அமெரிக்காவின் 59வது ஜனாதிபதி தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர். தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 60வது தேர்தல் ஊடாக 60வது தேர்தலினூடாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் ஜோ பைடன் 46வது ஜனாதிபதி. நான் சொன்ன விடயம் தேர்தல் 59வது தேர்தல், ஜனாதிபதி 46வது ஜனாதிபதி. இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் 60வது தேர்தல் ஊடாக வந்தவர். அதே போல அவர் 47வது ஜனாதிபதியாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் காணப்படுகின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில அவர் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர். தற்போதைய ஜனாதிபதி குடியரசுக் கட்சியை சார்ந்தவர் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு
ரைட். அடுத்த வினாவை பொறுத்தவரையில கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை தொகுத்து வெளியிடும் திணைக்களம். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனை தொகுத்து வெளியிடும் திணைக்களம். இந்த திணைக்களம் வந்து தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் இலங்கையில் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு மாற்றங்களை கணக்கிடும் உத்தியோகபூர்வ நிறுவனமாகவும் இது காணப்படுகின்றது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வந்து காணப்படுகின்றது. இந்த தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் 1871ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 1871ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது உத்தியோகபூர்வமான மற்றும் விஞ்ஞான ரீதியான குடித்தொகை மதிப்பீடு அல்ல சனத்தொகை மதிப்பீடு வந்து 1871ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி அன்று நடைபெற்றிருந்தது. அப்பொழுது பதிவாளர் நாயகத்தின் அலுவலகத்தினால வந்து இந்த மதிப்பீடு வந்து நடத்தப்பட்டது. அதன் பின்னர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் தொகை மதிப்புகள் வந்து சனத்தொகை புள்ளிவிவர மதிப்பீடுகள் வந்து நடைபெறுகின்றன. இது வந்து தனித்திணைக்களமாக தொகை மதிப்பு புள்ளி விவரங்கள் தனித்திணைக்களமாக 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி வந்து உருவாக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு சோல்வெரி அரசியல் அமைப்பின் கீழ் புள்ளி விவர பிரிவு மற்றும் தொகை மதிப்பு பிரிவு ஆகிய இரண்டும் இணைக்கப்பட்டு தொகை மதிப்பு புள்ளி விவரங்கள் மற்றும் திட்டமிடல் திணைக்களம் என்ற பெயரில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 1948ஆம் ஆண்டு மே 18 உத்தியோகபூர்வ வர்த்தகமான அறிவித்தல் ஊடாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் என்று சொல்லி இதற்கு வந்து பெயரிடப்பட்டிருந்தது என்று சொல்லி இந்த வரலாறு வந்து காணப்படுகின்றது. இதன் தொகை மதிப்பு கட்டளை சட்டம் 1868 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டு பல திருத்தங்களோடு தற்போது நடைபெற்று வருகின்றது. புள்ளிவிவர கட்டளை சட்டம் 1935ஆம் ஆண்டு உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கான சட்ட ரீதியான பாதுகாப்பை வந்து இந்த புள்ளிவிவர கட்டளை சட்டம் 1935ஆம் ஆண்டு உரியது வழங்கி வருகின்றது. இந்த தொகை மதிப்பு புள்ளி விவரம் தொடர்பான சுருக்கமான விடயம் என்று சொல்ல முக்கியமான ஆண்டுகள் என்பதை பொறுத்தவரை மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக 1871ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது விஞ்ஞான ரீதியான சனத்தொகை மதிப்பு இடம்பெறுகின்றது. 1944ஆம் ஆண்டு தொகை மதிப்பு திணைக்களம் தனியாக உருவாக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு தற்போது இருக்கிற பெயர்ல உத்தியோகபூர்வமாக வந்து இயங்க தொடங்கியது. 2012ஆம் ஆண்டு மீண்டும் 30 ஆண்டுகள் கழித்து முழு நாடு தழுவிய ஒரு தொகை மதிப்பு இடம்பெற்றிருந்தது. அதே போல வந்து 2021ஆம் ஆண்டுல நடைபெற வேண்டிய தொகை மதிப்பு வந்து COVID-19 காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு அது 2024ஆம் ஆண்டு தொகை மதிப்பு வந்து நடைபெற்றிருந்தது. இது வந்து 25 மாவட்டங்கள்லையும் தனது கிளைகளை வந்து கொண்டிருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அடுத்த வினா பொருத்தமல்ல நீதிமன்றில் வாதாடப்படும் முன்பிணை என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இலங்கை சட்ட கட்டமைப்பை பொறுத்தவரையில தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய விடயமாக இந்த முன்பிணை காணப்படுகின்றது. முன்பிணை என்பது வந்து பொதுவாக ஒரு நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே பிணை கோர முடியும். பொதுவாக ஒரு நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே பிணை கோர முடியும். ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே பிணையை பெற்றுக்கொள்வதே முன்பிணை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. கைது செய்வதற்கு முன்னரே பிணையை பெற்றுக்கொள்வதே முன்பிணை என சொல்லப்படுகின்றது. ஒரு நபர் தான் செய்திருக்கக்கூடிய அல்லது செய்ததாக கூறப்படுகின்ற பிணையில் விடப்பட முடியாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக நியாயமான முறையில் அஞ்சுகின்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்திடம் விண்ணப்பித்து இந்த உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து 1997ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க பிணை சட்டத்தின் கீழ் 21ஆம் பிரிவின் அடிப்படையில் இந்த முன்பிணை தொடர்பான விடயங்கள் அல்ல முன்பிணைக்கான அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றது. இது வந்து குற்றம் நடந்ததாக கூறப்படும் எல்லைக்குட்பட்ட மேலதிக நீதவான் அல்லது நீதவான் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிப்பதன் மூலம் இதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல ஒருவர் தனிப்பட்ட பழிவாங்கல் காரணமாகவோ அல்லது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் கீழோ கைது செய்து அவரது கௌரவத்துக்கு
பாதிப்பு அல்லது பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அஹ் அதேபோல நீதிமன்றத்தை பொறுத்தவரையில கைது செய்யப்பட போவதாக கருதுகின்ற நியாயமான அச்சத்தை வெளிப்படுத்த வேணும். விசாரணைகளுக்கு தான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என்ற உறுதிமொழி வழங்க வேணும். சாட்சிகளை கலைக்கவோ அல்லது வெளிநாட்டு தப்பி செல்லவோ மாட்டேன் என்ற உறுதிமொழி வழங்கப்பட வேணும். இவ்வளவு விடயங்களையும் செயற்படுகின்ற போது அல்லது உறுதிப்படுத்தப்படுகின்ற போது நீதிமன்றத்தினால் முன்புனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அல்லது இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேணும். 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற போது இந்த முன்பிணையினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி குறிப்பிட்ட தேதியில் அல்ல போலீசார் அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலையத்துக்கு முன்னிலையாக வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. அதேபோல போலீசால் கைது செய்யப்பட்டால் அவர் உடனடியாக பிணையில விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்றம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி கட்டளைகளை பிறப்பிக்கும். முன்பினை வழங்க முடியாத சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டால் முன்பினை வழங்க முடியாது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் வருகின்ற பாரிய நிதி மோசடிகள் முன்பிணையை பெற முடியாது. கொலை முயற்சி அல்லது தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்கும் முன்பிணையினை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது 49வது வினா, தற்போதைய சட்டங்களின்படி உள்ளூராட்சி தேர்தல் ஒன்றில் ஏதேனும் உள்ளாட்சி மன்றம் ஒன்றில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஆக குறைந்த பெண்களின் பிரதிநிதித்துவத்தின் சதவீதம் 25% பெண்கள் அந்த உள்ளாட்சி மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேணும். இது 2017ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க உள்ளாட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டத்தின் மூலம் இந்த 25% கட்டாய ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பெண்ணிட ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது இலங்கையில அரசியல் தீர்மானம் எடுக்கும் மட்டங்கள்ல பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறைவாக இருப்பதாலேயே இது கட்டாயப்படுத்தல் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் தனது வேட்புமனு பட்டியலில் 25% பெண்களை வேட்பாளராக உள்ளடக்க வேண்டும் என்பது இந்த சட்டத்துல சொல்லப்படுகின்றது. அதேபோல சபையில் தெரிவு செய்யப்படுகின்ற மொத்த உறுப்பினர்களையும் 25% பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அடுத்தது 50வது வினா, 2020ஆம் ஆண்டில் ரசாயனத்துக்கான நோபல் பரிசு 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் ஜெனிபர் ஏ டவுட்னா எனும் ஒரு அமெரிக்கர். மற்றிய இணை வெற்றியாளர் பிரான்ஸ் நாட்டவரின் பெயர் யாது? இதுதான் அந்த கேள்வி. இவர் இமானுவேல் சார் பெண்டியர். இமானுவேல் சார் பெண்டியர் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் மரபணு கத்தரிக்கோள் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் ஜெனட்டிக் சீசர். நான் நினைக்கிறேன் ஜெனட்டிக் சீசர் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் என்ற அடிப்படையில் டிரான்ஸ்லேஷன் அந்த மரபணு கத்திரிக்கோள் இருக்கிறது பொருத்தமற்ற டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். ஜெனட்டிக்ஸ் சீசர் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அல்லது நான் மரபணு அறுவை சிகிச்சை என்றது மரபணு நினைக்கிறேன். ரைட். சீசர் என்பதை தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் என்பதற்காக இது வழங்கப்பட்டிருந்தது. இது மீண்டும் உங்களுக்கு இப்படியான வினா இதுல வினாவ போறது இல்லை. இருந்த போதும் நாங்கள் 2025ஆம் ஆண்டுல நோபல் பரிசு பெற்றவர்கள் தொடர்பான ஒரு பார்வையை செலுத்தலாம் என நினைக்கின்றேன். இதுல மருத்துவத்துறையை பொறுத்தவரையில விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கரி ருக்குன் என்பவரும் மருத்துவத்துறைக்காக நோபல் பரிசு பெற்றவர். இதுல மைக்ரோ RNA கண்டுபிடிப்பு மற்றும் மரபணு ஒழுங்குமுறையில் மரபணு ஒழுங்குமுறையில அதன் பங்கு குறித்த ஆய்வுகளுக்காக இந்த
நோபல் பரிசு வந்து வழங்கி வைக்கப்பட்டது. இயற்பியல் துறையை பொறுத்தவரையில் பரிசு ஜோன் கோஃபீல்ட் ஜோன் கோஃபீல்ட் என்பவரும் ஜெஃப்ரி கிண்டன் என்பவரும் வந்து இயற்பியல் துறையில் அதாவது பிசிக்ஸுக்காக வந்து நோபல் பரிசை பெற்றவர்கள். செயற்கை நரம்பியல் வலையமைப்புகள் மற்றும் இயந்திர கற்றல் தொடர்பான அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக அதாவது இந்த நோபல் பரிசு வழங்கி வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மிக பிரபல்யமான ஒரு விடயம் ஏஐ. இந்த ஏஐயின் தந்தை ஜெஃப்ரி கிண்டன் என்பதையும் நீங்கள் கவனத்தில் அல்லது நினைவில் வைத்துக் கொள்ள வேணும். ஏஐயின் தந்தை வந்து ஜெஃப்ரி கிண்டன் ஆவார். வேதியியல் துறை அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில டேவிட் பேக்கர் என்பவரும் டெமிஸ் கசபிஸ் என்பவரும் ஜோன் ஜம்பர் என்பவரும் இந்த வேதியியல் துறைக்காக நோபல் பரிசினை பெற்றிருந்தார்கள். புரத வடிவமைப்பு மற்றும் புரத அமைப்பை கணிக்க உதவும் அல்வா ஃபோல்ட் எனும் ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக இந்த வேதியியல் துறையில வந்து அது கெமிஸ்ட்ரியில் வந்து அவர்களுக்கு நோபல் பரிசு வந்து கிடைக்க பெற்றிருந்தது. அதே மாதிரி இலக்கிய துறையை பொறுத்தவரையில கேன் தென்கொரியா நாட்டை சேர்ந்தவர். மனித வாழ்வின் பலவீனம் மற்றும் வரலாற்று அதிர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அவரது கவித்துவமான உரைநடைக்காக இந்த நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆசியாவை பொறுத்தவரையில நோபல் பரிசினை பெற்ற முதலாவது பெண்ணாக வந்து தென்கொரியா நாட்டை சேர்ந்தவர் வந்து சொல்லப்படுகின்றது. ஆசியாவிலே முதலாக நோபல் பரிசினை பெற்ற பெண்ணாக இந்த என்பவர் வந்து தென்கொரியா நாட்டை சேர்ந்தவர் வந்து 2025ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசினை பெற்றிருந்தார். அமைதித்துறையை பொறுத்தவரையில் நிகோன் கிடாங்கியோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அணு ஆயுதங்களற்ற உலகை உருவாக்குவதற்காக இவர்கள் மேற்கொண்ட இடைவிடாத முயற்சி மற்றும் கிரோசிமா நாகசாகி அணுகுண்டு தாக்குதலில் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்களை உலகுக்கு உணர்த்தியமைக்காக வந்து இந்த அமைதித்துறைக்கான நோபல் பரிசு ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிகோன் கிடாங்கியோ என்பவருக்கு வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பொருளாதாரத்துறையை பொறுத்தவரையில பொருளாதாரத்துறை டரோன் அசமோக்லு என்பவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அவரோட இணைந்த வகையில சைமன் ஜோன்சன் ஜேம்ஸ் ராபின்சன் என்பவரும் மூவர் இணைந்து இந்த பொருளாதாரத்துறைக்கான நோபல் பரிசினை பெற்றிருந்தார்கள். நாடுகளின் வறுமையில் உள்ளன மற்றும் நிறுவனங்கள் எவ்வாறு செழிப்பை உருவாக்குகின்றன என்பது பற்றிய ஆய்வுகளுக்காக இவர்களுக்கு இந்த நோபல் பரிசு வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தது பொருளாதார துறையில். அதே மாதிரி இந்த நோபல் பரிசினை பெற்றவர்களுக்குரிய நாடுகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்துவது சிறந்தது அல்லது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களால் தேடக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அந்த நாடுகளையும் தேடி அறிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அடுத்த விடயமாக இந்த நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ற ஒரு சுருக்கமான விடயத்தை வந்து தனியாக அது மட்டும் உள்ளடங்கினதாக ஒரு காணொலி ஒன்றை நான் எமது யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்கின்றேன். அதிலே இந்த நாடுகள் தொடர்பான விடயங்களும் அவை ஒரு சுருக்கமான பார்வையோடு அது உள்ளடங்கும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இது 2021ஆம் ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரி பொது அறிவு வினாத்தாளின் இறுதி காணொலியாக அமைகின்றது. நாங்கள் அடுத்த இன்னொரு பொது அறிவு காணொலியில மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்களுடைய ஆதரவினை வழங்குவதோடு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஏனையவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு
பிடிஎஃப் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் ஒன்ஸில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போடப்படும். அதில் இணைந்து அதில் இணையும் போது நீங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கடந்த கால வினாத்தாக்கள் வினாத்தாள் உங்களுக்கு பிடிஎஃப் ஆக கிடைக்கும். ஏனைய விடயங்கள் வந்து பிடிஎஃப் ஆக நான் தயாரிப்பதில்லை. நோட் பண்ணுற விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்தால் விரைவில் நான் அது எதிர்வரும் காலங்களில் பிடிஎஃபோட அதை வந்து தாரதுக்கு முயற்சி செய்கிறேன். நன்றி.